ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான யோயோ எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த யோயோ எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 2 பாட்டில் கேப் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் சைஸாக இருக்கணும். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சென்டரில். ஸோ நான் போட்டிருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே தான் பிசுறு இருந்தால் அதை பிளேடை வச்சு நீட்டாக எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு ரஃப்பாக இருக்கக்கூடாது. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அந்த பாட்டில் கேப்பை. ஸோ ஃபுல்லாக 2 இது க்ளீன் பண்ண உடனே அந்த 2ல் ஏதாச்சும் ஒரு கேப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போடணும். ஸோ ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற டைரெக்ஷன்லேயே போடுங்க. ஸோ ஸ்க்ரூ தவிர வேறு ஏதாச்சும் வேப்பங்குச்சி அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. அது வந்து போட்டால் கொஞ்சம் அவுட்புட் ஒழுங்காக வராது. ஸோ ஸ்க்ரூவே வந்து போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரூவே ட்ரை பண்ணுங்கள். போட்டு அடுத்த கார்னர்லேயே ஃபிட் பண்ணி பாருங்கள், இன்னொன்று கேப்லேயும் உள்ளே போகுதான்னு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. கேப்பு கொஞ்சோண்டு இருந்தால் போதும். அந்த 2 கேப்பும் உள்ளே போகுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணோன்னா ஒரு கேப் எடுத்துருங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ண கேப்பில் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. கொஞ்சம் அதிகமாகவே க்ளூகன் போடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கேப் வந்து வெயிட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் அந்த கேப்புக்கு இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து அவுட்புட் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் க்ளூகன் அதிகமாக போட்டிங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஒரு சைடு போட்டு காஞ்ச உடனே இன்னொரு சைடு கேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. ஈக்குவலாக போடணும் 2 சைடும். ஒரு சைடு ஒரு அதிகமான வெயிட்டு, இன்னொரு சைடு கம்மியான வெயிட்னு போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிசைனுக்கு வெயிட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு கார்ட்போர்டு சைடில் வந்து ஒட்டிடுறேன் 2 கேப்புக்கும் சைடில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் ஆக்குங்க 2 சைடுமே. வெயிட் பண்ணிட்டு கேப் இவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், 2 கேப்புக்கும் இடையில. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூல் கட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நூல் கட்டுறது நான் கட்டுற மாதிரியே கட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பண்ணுறத மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்படி கட்ட சொல்கிறேன்னா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெருசும் ஆக்கிக்கலாம், சின்னதும் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு பெருசாக ஆக்கிட்டு நான் பண்ணுற மாதிரி இந்த பாட்டில் கேப்பில் வந்து விட்டு திருப்பி டைட் பண்ணிடுங்க. நான் பண்ணுற மாதிரி டைட் பண்ணிடுங்க. இப்போ நான் டைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஃபுல் கார்னர் உள்ள ஸ்க்ரூ கிட்டே கொண்டு போயிருங்க. ஓரளவுக்குள்ளே கொண்டு போனோன்னா சிஸ்ஸர் வச்சு கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து சிஸ்ஸரை வச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளிக்கிறேன். ஸ்க்ரூ கிட்டே கொண்டு போயிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு உள்ளே போய்க்கோங்க. 2 கேப்புக்கும் இடையில இருக்கிற கேப்பும் இவ்வளோ இருந்தால் போதும், ரொம்பலாம் வேணாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கட்டினோமோ அதே மாதிரி இந்த சைடு கட்டிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இங்கே கட்டுறேன். ஏன்னா ஒரு விரல் உள்ளே போகும்போது கொஞ்சம் சைஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதம்மா. கட்டினோடனே நார்மலாக நூல் சுற்றிடுங்க. கேப்பை சுற்றிட்டு ஆள்காட்டி விரலில் நம்ம இந்த இதை மாட்டிக்கிட்டு விட்டிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான யோயோ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் கலர்லாம் அடிச்சிட்டேன். கலர் அடிச்சுட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் காமிக்கிற மாதிரி தான் கையில் வந்து மாட்டணும். இதெல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோயோ வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார்ட்போர்டில் வந்து ஒரு யோயோ பண்ணியிருந்தேன். ஸோ கார்ட்போர்டு நடுவில் வேப்பங்குச்சி வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஸ்ட்ரா வச்சுட்டு நூல் சுற்றி வந்து கார்ட்போர்டு வச்சு பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி பண்ணுங்க. ஸோ அது பண்ணது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சியை வச்சு பண்ணிட்டேன். ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து சென்டரில் வச்சு ஓரத்தில் பாட்டில் கேப் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த யோயோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த யோயோ எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆச்சுன்னு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஜாலியாகவும் இருக்கும் ஒரு விளாடுறதுக்கு. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் போடலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான வீடியோ மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.